Hey guys, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா கேபேஜ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம தண்ணியிலலாம் போட்டு வேக வைக்க போகிறதில்ல, அப்படியே எண்ணெயிலேயே தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிஷ் ஒரு வாட்டி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம், கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வரும்போது ஒரு அரை ஸ்பூன் கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுப்போம் எண்ணெயிலேயே. இது எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி இந்த கேபேஜை இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த கேபேஜை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஆயிலோடு சேர்ந்து வர மாதிரி. இப்போது பார்க்குறதுக்கு நமக்கு கேபேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ண குவான்டிட்டி நம்மளுக்கு குறைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லிட் வச்சு ஒரு 5 to 10 minutes நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போது மிடில் இந்த மாதிரி லிட்டை ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செய்யும் போது காய் நல்லாவே வெந்து வரும். இன்னொரு வாட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 minutes நம்ம குக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் வந்து கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 1/2 hour பிஃபோரே ஊற வச்சிட்டேன். இப்போது அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு வேகிறதுக்காக ஒரு 10 to 15 minutes க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிப்போம். இப்போது இந்த மாதிரி நல்லா குக் ஆகி வரும்போது நம்ம பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷில் தேவையான அளவுக்கு சால்ட் விட்டுக்க போகிறோம். தேவையான அளவுக்கு சால்ட் விட்டுட்டு நம்ம இது மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 minutes அப்படியே ஸ்டவ் மேலே வச்சிங்கன்னா நம்மளோட கேபேஜ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து சுட சுட சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வெறும் பொரியலே கூட சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது நெய் விட்டுட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.